வீரா, எங்கே திருடர்கள்? சாமையன் பின்னால வாங்க. அரண்மனை உத்தியானவனத்தில் அவ்வளவு தைரியமாக நுழையும் திருடர்கள் யாரடாது? அடாடாடா, கொஞ்ச நேரம் சத்தம் போடாம தான் வாங்கலாம் பிரபு. பாத்தீங்களா யாருன்னு? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா விஷயம் என்னன்னு? வீரா, என்னங்க? நீ அசாத்திய பேர் வழிடா. ஆமாங்க ரஞ்சிதா, நீ பெரிய குறும்புக்காரி. சரதாமா, சந்திக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை மறப்பதுதான் ஆண்களுக்கு சுலபமான பழக்கமோ? ரஞ்சிதா, கேளேண்டி, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் யோசனை பண்றதுக்கு அவகாசம் கொடுங்க, பதில் சொல்றோம். அதற்காக 2 நாள் மஞ்சுளா என்னிடம் பேசாமல் இருந்ததுதான் முறையா? கேளேண்டா, பதில் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஏன் வருவதில் கேளேண்டி. சொல்லுங்க பதில். அரண்மனையில சில முக்கியமான வேலை வந்துட்டா எப்படி வர முடியும்னு ஐயா சொல்றாரு. அதுக்காக வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தலாமான்னு அம்மா கேக்குறாங்க. அடாடாடாடா, இந்த பொம்பளைங்களுக்கு இந்த ஆத்திரம் கூடாது. அப்பப்பா, ஆம்பளைங்களுக்கு இந்த வாய் பேச்சு உதவாது. சரிதா, சும்மா நிறுத்து. போது, அனாவசியமா பேசாதீங்க. பேசணும், பேசி பாருங்க. என்னடா உங்க சொந்த விஷயம் பேச? ஒண்ணுமில்லம்மா. வீரா, மஞ்சுளா இப்படியே பேசாமல் நின்று கொண்டிருந்தால் நான் போய்விடுவேன் என்று சொல்லிவிடு. ரஞ்சிதா, உள்ளத்தில் பற்றுதல் இருந்தால் வந்தவுடன் போவார்கள் என்று கேளேண்டி, பதில் சொல்லுங்களா? நீங்க தான் கொஞ்சம் பேசுங்களேன். அதுதான் பேசிவிட்டேனடா. என்ன பேசினீர்கள்? இன்னுமா புரியவில்லை? புரியாமல் தானே கேட்கிறேன். நானும் தமிழில் தானே பேசினேன். ஆகா, பிரமாதம் பிரமாதம், பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க. ரஞ்சிதா, 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 நீ மான் மாதிரி ஓடுற, நான் மாடு மாதிரி உடியாறேன். ஒரு பக்கமா நின்னுதான் பேசுவோமே. அதுல புதுமை இல்ல. அப்போ அந்த மரத்து மேல உட்காந்துட்டு பேசுவோமா? அது மனித பிறவிக்கே லாயக்கு இல்லையா? அப்படியா? அப்ப அந்த செடி மேல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உல்லாசமா பாடுவோமே. அட பகவானே, உங்க மண்ட மூளை ஏன் இப்படி மடத்தனமா வேலை செய்யுது? எனக்கா மூளை இல்லைன்னு சொல்ற? எங்க நான் சொல்றத 3 தடவை உளராம சொல்லு. எங்க சொல்லுங்க. யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. இத 3 தடவை உளராம திணறாம சொல்லு பாக்கலாம். இவ்வளவுதானா? யார் தைச்ச சட்டை? எங்க தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச சட்டை? தாத்தா தைச்ச சட்டை. யார் தைச்ச? போறோம் போறோம். ரஞ்சிதா, ரஞ்சிதா. சரி சரி, புறப்படுங்க. தளபதியார் உங்களை தேட போறாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது போ. தளபதியார் மஞ்சுளா அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே தூக்கி மயங்கி தயங்கி ஒண்ணும் புரியாம சொல்ல முடியாம பாக்குறது என்ன உட்காருக்குமா, சொல்ல முடியாம ஒண்ணும் புரியாம அப்படியே தெளிச்சு. பிரபு, என்ன பிரபு, உங்களுக்காக நான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். பரப்பலாங்களா? என்ன? எல்லாம் எனக்கு தெரியும், சிரிக்காத. இல்லைங்க, பேசாமல் வா. சரி. உங்க பின்னாலதான் வந்துகிட்டு இருக்கேன்.